முள்ளுக்காய்க்கு போன சமூக மாற்றம். ஆளுநர் ரவி தலை தூக்குவது இதனால்தான். அதாவது அவர் என்ன சொன்னாரு, நேதாஜி இல்லை அப்படின்னா 1947ஆம் ஆண்டுல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்காது. 1942ஆம் ஆண்டுக்கு பிறகு காந்தியினுடைய சுதந்திர போராட்டம் பலன் அளிக்கல. இந்தியாவிற்குள்ளே மக்கள் தங்களுக்குள் மோதிக்கிட்டாங்க. இந்தியாவில் இருந்து பிரிட்டிஷார் வெளியேற காந்தி முன்னெடுத்த ஒத்துழையாமை இயக்கம் காரணம் கிடையாது அப்படின்னு இங்கிலாந்து பிரதமராக இருந்த அட்லி பதிவு செஞ்சிருந்தா சொல்லப்பட்டது. பிரிட்டன் கடற்படை மற்றும் விமானப்படையில் இருந்து இந்திய வீரர்களுடைய புரட்சியே வெள்ளையர்களை வெளியேற காரணம். சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய இராணுவமே இந்த புரட்சிக்கு வித்திட்டதாகவும் நாட்டின் தேச தந்தை நேதாஜி தான் அப்படின்னு தமிழக கவர்னர் RN ரவி சமீபத்தில் பேசியிருந்தார். இதுதான் ஒரு பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. ஆனா கவர்னர் RN ரவி சொன்ன கருத்து இடதுசாரி கருத்துக்களாகவே பார்க்கப்பட வேண்டியிருக்கு. பிரிட்டிஷார் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுத்தது தங்களுடைய சொத்துக்களை சேதாரம் இல்லாம பாத்துக்கிறதுக்காகவே. அதனாலதான் காங்கிரஸார்கிட்ட சுதந்திரத்தை கொடுத்தாங்க. ஆனா உண்மையான சுதந்திரம் பொருளாதார சுதந்திரம் தான், அது மக்களுக்கு இன்னும் கிடைக்கல. சுதந்திரம் அப்படிங்கிறது அந்நியர்கள் வெளியே போறது மட்டும் இல்லை, மக்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் தான் சுதந்திரம். ஆனா அது இப்ப எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறிதான். இது பத்தி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அதனுடைய அதிகாரப்பூர்வ சித்தாந்த இதழான மார்க்சிஸ்ட் இதழில் எழுதியிருக்காரு ஒரு விஷயத்தை. அதில் என்ன எழுதியிருக்காரு, சௌரி சௌரா சம்பவத்திற்கு பிறகு 1921 மகாத்மா காந்தியால் தொடங்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கம் வாபஸ் பெறப்பட்டுச்சு. 1921 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவப்பட்டது. சுதந்திர இந்தியா ஒரு மதசார்பற்ற ஜனநாயக குடியரசாக இருக்கணும் அப்படின்னு காங்கிரசின் பிரதான பார்வை வெளிப்படுத்தியது. கம்யூனிஸ்ட் பார்வை இந்த நோக்கத்துடன் ஒத்துப்போகும். அதே வேளையில மதசார்பற்ற ஜனநாயக குடியரசை ஒருங்கிணைக்க நாட்டின் அரசியல் சுதந்திரம் ஒவ்வொரு தனிநபரின் சமூக பொருளாதார சுதந்திரத்தையும் அடைய சோசியலிசத்தின் கீழ் மட்டுமே சாத்தியமாகும் அப்படின்னு கருதுவது மேலும் சென்றது. அப்படி இந்த ரெண்டுக்கும் விரோதமானது சுதந்திர இந்தியாவின் தன்மையே அதன் மக்களின் மத சார்புகளால் தீர்மானிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வாதிட்ட மூன்றாவது பார்வை. இந்த பார்வை இரட்டை வெளிப்பாட்டை கொண்டிருந்தது. முஸ்லீம் லீக் இஸ்லாமிய அரசை ஆதரிக்கிறது மற்றும் RSS இந்து ராஷ்டிராவை ஆதரிக்கிறாங்க. துரதிருஷ்டவசமாக பிரிட்டிஷ் அந்நியர்கள் அவருடைய பிரிட்டிஷுடைய காலனித்துவ ஆட்சியாளர்களால் வியக்கத்தக்க வகையில வடிவமைக்கப்பட்டு உதவிய மற்றும் உறுதுணையாக இருந்த நாட்டின் துரதிருஷ்டவசமான பிரிவினையின் மூலம் வெற்றி பெற்றது அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பொறுத்தவரை இதுதான் நிலைப்பாடு. அதாவது முஸ்லீம் லீக் RSS ரெண்டுமே மத பார்வை கொண்டது. அதே நேரத்தில் சுதந்திர போராட்டத்தை வெகுஜன இயக்கமாக மாற்றியவர் மகாத்மா காந்தி என்பதையும் ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா ஆளுநரை பொறுத்த மட்டும் காந்தியை முற்றிலும் நிராகரிக்கிறார். கோட்சேயினுடைய நிலைப்பாடு தான் இது அப்படின்னே எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. காந்தியினுடைய வேண்டுகோள் மற்றும் அவரது மதசார்பற்ற சித்தாந்தம் கம்யூனிஸ்டுகள் பின்பற்ற இப்போது ஒரு வசதியான செயல்முறையா இருக்கு. ஆனா சுதந்திர போராட்டத்தின் ஆண்டுகள்ல அவருடைய தனித்துவம் கம்யூனிஸ்டுகளால் விமர்சிக்கப்பட்டது. அவங்க தங்களுடைய சொந்த அமைப்பை உருவாக்க இந்திய தேசிய காங்கிரஸோடு அணிகளை முறித்து கொண்டாங்க. 1925 நிறுவப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரப்பூர்வ வெள்ளையின வெளியேறு இயக்கத்திற்கு எதிராக இருந்தது அப்படின்னு இந்துஸ்தான் டைம் கட்டுரை சொல்லுது. ஆரம்பகால கம்யூனிஸ்டுகள் காந்தி உள்ளிட்ட முதலாளித்துவ தலைவர்களுடைய கொள்கைகளையும் திட்டங்களையும் கண்டனம் செய்தர் அப்படின்னு மகாத்மா அதனிசம் அப்படிங்கிற நூல்ல EMS நம்பூதிரிபாட் விளக்கியிருக்காரு. இதே போல 1977 முதல் 2000 வரை மேற்கு வங்கத்தின் முதலமைச்சராக இருந்த இளம் ஜோதி பாசு 1938 நடந்த சுதந்திர போராட்டத்தை பற்றி பிரிட்டனில் இருக்கக்கூடிய இந்திய மாணவர் சமூகத்திற்கு விளக்குவதற்காக ஜவஹர்லால் நேருவை எதிர்கொண்டார். இந்தியா ஆகுமா ஒரு சோசலிச நாடு அப்படின்னு பாசு கேட்டார். முதலில் அது சுதந்திர நாடாக இருக்கட்டும், அதற்கு பிறகு அதன் சமூக மற்றும் அரசியல் அமைப்பு பற்றி விவாதிக்கலாம் அப்படின்னு நேரு கேலி பண்ணார். எப்படி தமிழகத்துல திராவிட சித்தாந்தத்தை கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு ஏற்றுக்கொண்டார்களோ, கேரளாவில் தேசிய இனவாதத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, அதே போல தேர்தல் அரசியலில் இன்றைக்கு அவர்கள் மௌனம் காக்கலாம்.
இப்படியே போனால் ஆளுநர் ரவியினுடைய சித்தாந்தமே தமிழகத்தின் போராட்ட களமாக மாறிவிடும் நிலைமைதான் நீடிக்கும். திராவிட கட்சிகளுக்கு தேர்தல் மட்டுமே முக்கியம். சமூக மாற்றத்துக்கான போராட்டம் என்பதை கம்யூனிஸ்டுகள் தேர்தல் அரசியலாகவே மாற்றிவிட்டதால சமூக மாற்றம் என்பது ஊறுகாய் பானைக்கு போய்விட்டதால் தான் ரவி போன்றவர்களால் இன்னைக்கு தலை நிமிர்ந்து பேச முடியுது.